ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஒரு சிறு கூட்டமாக பெண்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து உடைய பாதத்துல உடைய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த வேலையை ஆசீர்வதித்துக் கொடுங்க. இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க, உங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள, பவுலின் நிருபத்தின் மூலமாக நாங்கள் அதை கற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்தரலும், எங்கள் மனதை அமைதிப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை இப்படிய கட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். தடையின்றி இந்த நேரத்துல ஆண்டவரே உடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்ச்சி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். So, good morning. Welcome everyone for the study. இந்த நாள்ல நம்ம 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கடவுள் கிருபையினால 2 அதிகாரத்தை முடித்து விட்டோம். இப்பொழுது 3ஆவது அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டி 2வது அதிகாரம் ஃபினிஷ் பண்ணல இல்லைங்க ஆண்டி? பண்ணிட்டோமே போன வாரம். ஃபுல்லா அந்த மறுபடியும் 14வது வசனத்துல இருந்து மறுபடியும் கொஞ்சம் பார்க்கணும்னு சொன்னீங்களா ஆண்டி? சரி. சரி, என்னமா சொன்னீங்க? 2ஆம் அதிகாரத்துல என்ன செய்யணும்னு? அந்த 16வது வசனத்துல இருந்து கொஞ்சம் லாஸ்ட் மட்டும் சொல்லுங்க. அப்படியா? ஆமாங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் பாக்குறேன். அந்த 13, 14, 15, 14, 15, 16 வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில நம்முடைய சமாதானக்காரராய் ஆகி அவர் நம்மை பரலோகத்தோடு இணைத்ததோடு, அதுல இரு திறத்தார் யாரு? இரு திறத்தார்னு சொல்லும்போது யூதர்களும் யூதர் அல்லாத மற்றவர்களும். ஏன்னா அன்றைய சூழ்நிலையில யூதர்கள், பவுலும் கூட ஒரு யூதன். அன்று இருந்த மக்கள் எல்லாரும் யூதர்களுக்கு தான் மேசியா, யூதர்கள் தான் ஸ்பெஷல், விசேஷித்தமானவர்கள். மற்றவர்களுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் பொருந்தாது, அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு, ஆசீர்வாதம்னா ரட்சிப்பையே பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவங்க யூதர்கள் ஆகணும். முதலில் யூதர்கள் ஆன பின்புதான் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு சட்டமே வைத்திருந்தார்கள். சோ இந்த அளவுக்கு அவங்க தாங்கள் யூதர்கள் என்பதுல ரொம்ப அவங்க பிடிவாதமாய் பெருமையாய் இருந்தார்கள். ஆனா அந்த பிரிவினையாகிய நடுசுவரை தகர்க்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்து அவர் இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் இயேசு கிறிஸ்து யூதராய் பிறக்கணும்னு சொன்னா, அந்த அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறின போதும்
இயேசு கிறிஸ்துவும் அப்படி பிறந்து அதை அவர் நிறைவேற்றுவதற்காகவும், அதே சமயத்துல இந்த பிரிவினையை ஒன்றாக்குவதற்காகவும் தான் அவர் தன்னையே பலியாக கொடுத்தார். அவர் பிறக்கும் போதே அவரை ஒரு சமாதானக்காரராகத்தான் அவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமம் சொல்லி ஏசாயா 9:6 வாசிக்கிறோம் இல்லையா? அவரை குறித்து பலவிதமான நாமங்களை சொல்லும் போது சமாதானக்காரனர் என்றும் நாம் அவரை பற்றி வாசிக்கிறோம். அப்ப அந்த சமாதானக்காரனர்ங்கிற அந்த நாமத்தை அவர் நிறைவேற்றுவது எப்போன்னு சொல்லி பார்த்தா இந்த சிலுவையில தான். அதை குறித்துதான் இங்க அவர் எழுதியிருக்கிறாரு. அதனால பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இந்த பவுல் தன்னுடைய கடிதங்களை எழுதும் போது அநேக சமயங்களில இந்த மாதிரி ஒரு வேத கோட்பாடுகளுக்கு ஏற்ற விதமாக தியாலஜிக்கலா நிறைய ரகசியங்களை எழுதுகிறவராய் பார்க்கிறோம். இந்த எபேசியரை அவங்க விசேஷமா அவர்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணாரு. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்வேன். வேற யாருக்குமே அவ்வளவு நாட்கள் அவர் செலவழிக்கல. எபேசியர் மத்தியில அவர் அதிகமாய் செலவழித்து, அதுவும் அவர்களை ஒரு சின்ன பிள்ளை மாதிரி டியூஷன் எடுக்கிற மாதிரி அவர்களை எடுத்து அவர்களை படிப்படியா வளர்த்திக்கிட்டு வந்தாரு. அதனால இந்த ரகசியத்தை எல்லாம், இந்த முக்கியமான கோட்பாடுகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அவர் இதை அந்த இடத்துல அவர் சொல்வதாக நாம பார்க்கிறோம். அதாவது நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் மாத்திரம்தான் கடைபிடிக்கிறாங்க, மற்ற யாரும் கடைபிடிக்கிறது இல்லைங்கிறதுலயும் ஒரு பெருமை. அது அவர்களுக்கு மாத்திரமே சொந்தம். ஏன்னா மோசைக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அது எங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. முற்பிதாக்கள் எல்லாம் யூதர்கள், அவர்கள் எங்களை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. ஆனா உண்மையா பார்த்தா ஆபிரகாம் யூதன் கிடையாது. எல்லாருக்கும் முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஒரு யூதன் கிடையாது. ஆனா இவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சோ இதையெல்லாம் தான் தெளிவுபடுத்தி ஒரு உண்மையை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒன்றுன்றதை தெரிந்து கொள்ளத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் இந்த இதை அவர் செய்தார். சிலுவையிலே அதை செய்து முடித்தார். அந்த ரகசியத்தை நமக்கு விளங்கும்படியாக தான் இந்த எபேசியருக்கு அவர் அதை முக்கியமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய சமாதானக்காரர் மாத்திரம் அல்ல, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதானம். எப்படி அன்பு, இயேசு கிறிஸ்து அன்பாய் இருக்கிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்துவே அன்பு, காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஜீசஸ் இஸ் அவர் பீஸ் அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளணும். அந்த சமாதானமே இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா தான் நமக்கு அந்த சமாதானமே கிடைச்சிருக்கு. ஜீசஸ் இஸ் அவர் சால்வேஷன். அவர் தான் நமக்கு ரட்சிப்பு, அவர் தான் நமக்கு அன்பு. எல்லாத்தையும் நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கடைசியில் அப்படிதான் கொண்டு வருவோம். அதாவது இஸ் த டோட்டல் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆல் தி ஆட்ரிபியூட்ஸ். அவரே தான் அந்த முழு எல்லா என்ன சொல்றது, அவருடைய குணங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவருக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அவருக்குள்ளாகவே அதெல்லாம் அடங்கியிருக்கு. இதைத்தான் நாம இந்த இடத்துல வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்துல அவர் என்ன சொன்னார்னா, அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது யூதர்களுக்கு மாத்திரம் அவர் பிரசங்கிக்கல. அவர் பிரசங்கிக்கும் போது திரளான ஜனங்கள் பல இடங்களிலிருந்து கூடி அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். முன்பு யூதர்களுக்கே அந்த உள்பிரகாரத்திற்கு ஆலயத்துல போக முடியாது, யூதர்களே உள்ள போக முடியாது. பிரஜாதியார்கள் ஆலயத்திற்குள்ளேயே பிரவேசிக்க முடியாது. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்த யூதர்களுமே உள்பிரகாரத்திற்கு போக முடியாது. ஆனா இந்த தடைகள், இந்த திரைச்சீலைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிம்பாலிக்கா அவருடைய மரணத்துல கிழித்தார். அவர் மரண சம்பவத்த போது திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. உள்பிரகாரம் ஓப்பன் ஆக்சஸ் ஆயிடுச்சு. இந்த அடையாளம் என்ன? பிதாவின் இடத்திலே நாம் எல்லாருமே போய் சேர முடியும். அப்ப அதனாலதான் நாம எல்லாம் ஜெபிக்கவே முடியுது. நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
பிதாவின் இடத்துல ஏன் ஜெபிக்கிறோம்னா இந்த வழியை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவன் என்கிறார். அந்த வழி உண்டாக்கின இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பிதாவின் இடத்துல ஜெபிக்கிறோம். இல்லைன்னா நாம ஜெபிக்கவே முடியாது. நமக்காக வேற யாராவது தான் ஜெபிக்கணும். இதைத்தான் இன்றைக்குமே கத்தோலிக்கர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னுமே இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பெற்ற எந்த ஒரு ஆக்சஸ அவங்க நம்புறது இல்லைன்னா அது ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. அவங்க நான் ஏற்றுக்கொள்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் குமாரன்னு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா அதுக்கு முன்னால அவங்க யாரை நினைக்கிறாங்க, மாதாவை நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த மரித்த யார் அது அவங்க பேரு என்ன, சூசையப்பர். அல்ல செயின்ஸ்க்கு என்ன பேரு சொல்லுவாங்க, அல்ல அவங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்களே. இந்த சூசையப்பர் சொல்லுவாங்களா? ஆமா ஆமா, அது ஜோசப், அது அந்தோனியாரு, இப்படின்னெல்லாம் இந்த செயின்ஸ அவங்க முக்கியப்படுத்துவாங்க. கிறிஸ்தவன்கள் தான், ஆனா அதுக்கு வேற பேர் இருக்குமோ என்னமோ தெரியல. அவர்களை மூலமா ஜெபிக்கலாம்னு நினைப்பாங்க. நமக்கு இப்ப பவுல் அதனாலதான் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நமக்கு வழி கிடையாது, இயேசு கிறிஸ்துவே நமக்கு வழி. அவர் தான் அதை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அப்படி சிலுவை மரணம் இல்லைன்னா நம்ம பாருங்க, இந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகளில நம்ம பல சமயம் இயேசு கிறிஸ்து செய்த அந்த மகா பெரிய தியாகத்தை, அவர் செய்த அந்த பெரிய ரட்சிப்பை குறைப்படுத்திடுவோம். நாம அதை கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் நாம் விட்டு விடுவோம். அதுதான் பெரிய பாவம். இந்த விதமான பாவத்தை தான் மன்னிக்கவே முடியாத பாவம் என்று சொல்லுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பாவங்கள். நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இல்லை, ஆனா அவர் செய்த மரணத்துக்குரிய மகிமையை நம்ம கொடுக்காம இருந்தோமானால், அறியாம நம்ம இந்த மாதிரி செய்தோம்னால் அந்த பாவத்துக்குள்ளாகும். இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு தான் பவுல் சிறையிலிருந்து, அவர் ரோம சிறையில இருந்தாரு. அவர் பகல் நேரம் பூரா சும்மா ஃப்ரீயா நடந்து போகலாம், ராத்திரி மாத்திரம் காலை இன்னொரு காவலாளியோட கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல உட்கார்ந்து எபேசியருக்கு அவர் எழுதுறாரு. அந்த சமயத்துல நிறைய பேர் அவரை பார்க்கவும் செய்யலாம். அப்படி பார்த்து சிறையில இருந்த நிறைய காவலாளிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அரண்மனையில இருந்த நிறைய ஊழியக்காரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரம் இல்ல, வெளியிருந்து நிறைய பேர் இவரிடத்திலிருந்து இவரால ரட்சிக்கப்பட்டு அப்புறம் இவருக்கு உதவியா இருந்து எழுதுறதுக்கு உதவி செய்து தீமோத்தேயு, தீஹிகு, அப்புறம் ஒனேசிமஸ், இப்படி இருக்கவங்க எல்லாம் எழுதி அவங்க இந்த கடிதங்களை பலருக்கு கொண்டு போய் கொடுத்தார். நிறைய சிறை கடிதங்கள் தான். எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், இதெல்லாமே சிறையில் எழுதப்பட்ட நிருபங்கள். இப்போ அது மாதிரிதான் இதையும் எழுதியிருக்காரு. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய சந்தேகங்களும் தெளிவாகும். அப்போ நமக்கு முக்கியமா புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பிதாவினிடத்தில் நாம் சேரும்படியாக அந்த வழியை உண்டு பண்ணினவர், அந்த ஆக்சஸ், அந்த அந்த உரிமையை, அந்த சிலாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் நாம் அதுக்குள்ளாக போக முடியும் என்பது நமக்கு. இப்போ அரண்மனையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்தோ இல்ல வேற ஒரு செய்தியை கொண்டு வரவங்க யாரும் இருந்தா காவலாளிகள்கிட்ட சொல்லணும். அந்த செக்யூரிட்டி அங்க ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் தான் பிரசேஜ் அப்படிங்கிற பேர், ப்ரோசேஜ் அப்படிங்கிற பேரு. அவர் அங்க முன்னால அரண்மனையில நிப்பாரு. அவர்கிட்ட நம்ம இதை சொல்லிட்டோம்னா அவர் போய் முன்னால சொல்லுவார். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, அதான் டம் 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 டம்னு அடிச்சுட்டு போய் முன்னால, இல்லைன்னா ராஜாவேன்னு வாழ்த்தி சொல்வது, இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது அவங்க செய்து போய் முதல்ல அரண்மனையில ராஜாவுடைய அட்டென்ஷனை திருப்பி இப்படி வந்திருக்கிறாங்க, அவங்கள உள்ள விடலாமா அப்படின்னு கேட்டு அப்புறம் உள்ள விடுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய பிதாவின் இடத்திற்கு நாம் செல்வதற்கு எந்த தடையும் கிடையாது. we don't need any mediator. மத்தியஸ்தர் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே நமக்கு மத்தியஸ்தர். அதுதான் கொலோசியர்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. இது முக்கிய நோக்கம் பவுலுக்கு என்னன்னா, அடிப்படை சத்தியங்களை சொல்லி தர்றதில்ல, இப்ப வளர்ச்சி அடையணும், கிறிஸ்தவர்கள் வளரணும், இதில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும். அதுதான் எபேசு சபையினுடைய
கடிதத்தின் முக்கிய நோக்கம். அதனால அந்த வளர்ச்சிக்கு ஏதுவான அடுத்த லெவலுக்கு ஏதுவான செய்திகளை அவர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். இப்போ 19:20 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், இவ்வளவு ஸ்லாக்கியத்தை பெற்ற நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பிதாவின் இடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்று இந்த ரகசியங்கள்லாம் அறிந்த நீங்கள் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய குடும்பத்துல நீங்கள் ஒருத்தரா இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இப்ப நம்ம பல விதங்களிலே பவுலும் சரி பேதுருவும் சரி நம்மை என்ன சொல்றது விஸ்தரித்து இருக்கிறார்கள். நம்ம ஊமானப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல நம்ம மரமா சொல்லப்படுவோம், கனி கொடுக்கிற மரமா கனி கொடுக்கிற செடியாய் நம்மை குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில இடங்களில நம்மை ஒரு வீடாக குறிப்பிட்டிருப்பாங்க. ஒரு சில இடங்களில அரண்மனையாக குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப இங்க கூட அப்படித்தான் ஒரு நகரமாக அல்லது ஒரு அரண்மனையாக நம்மை பார்க்கும்போது நமக்கு அஸ்திபாரம்லாம் யாரு? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும். இவர்கள் தான் அஸ்திபாரங்கள். நீங்க பரம எருசலேமிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அங்க 12 வாசல்கள். அந்த 12 வாசல்களில 2 விதமான இது இருக்கும். 12 24 வாசல்கள் இருக்கும். 12 வாசல்களில அப்போஸ்தலர் நாமம் இருக்கும். இன்னொரு 12 வாசல்களில முற்பிதாக்களுடைய நாமங்கள், கோத்திரத்தாருடைய கோத்திரப்பிதாக்களுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கும். சோ அந்த அஸ்திபாரத்துலதான் நாம கட்டப்பட்டவர்களாகி அதற்கு யாரு மூளைக்கல்? இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாங்க. பில்டிங் கட்டும் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு மூளைக்கல்லை நாம வைப்போம். அதே மாதிரி ஒரு தலைக்கல்லுன்னு இருக்கு. கடைசியா வீட்டை கட்டி மேல ஒரு கேப்ஸ்டோன் இருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடும்போது அடியில ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோன், கார்னர் ஸ்டோன் அல்லது மூளைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்னர் ஸ்டோனும் அவரே, அந்த கேப் ஸ்டோனும் அவரே. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பில்டிங்க்கு எல்லாமே. நாம அந்த பில்டிங்ல இருக்கிற கற்கள், ஒரு கற்கள். இப்போ அந்த ஒரு கற்களும் இசைவோட இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு ஆலயமாய் திகழ முடியும். நம்ம ஆலயம்னு சொல்றாங்க இல்லையா, நீங்களே ஆலயம்னு சொல்றாங்க. அப்ப நாம அந்த சபைக்கு தலைவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா இந்த சபை ஒன்றோடு ஒன்று இசைந்து இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? சிறப்பாய் செயல்பட முடியும். அந்த இசைவு, அந்த ஒன்றோடு ஒன்று இருக்கிறது தான் இப்போ இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தின் மூலமாக நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம அது அவ்விதமாய் செயல்பட, நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு சொன்னா என்ன ஆயிரும்? அந்த பில்டிங்கே பிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும். அதுதான் கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. So Paul refers to Christians at Gentile background. அதனால இங்க பேசும்போதும் புறஜாதியாரை பற்றியே பேசினாலும் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத புறஜாதியார்ட்டு இதை பற்றி எல்லாம் பேசினா ஒன்றுமே அவங்களுக்கு விளங்காது. அவர் யார பேசுறாருன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களான யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களாயிருக்கிற புறஜாதியார். கிறிஸ்தவர்கள் என்பது யார்? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றவர்கள். அந்த கிறிஸ்தவர்கள் புறஜாதியாரா இருந்தாலும் சரி, யூதரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது பொருந்தும் என்பதை அவர் சொல்றார். அவங்க எல்லாரும் பரலோகத்தின் பிரஜைகள். அவங்க ஃபுல் ஈக்குவல் மெம்பர்ஸ். அவங்க செகண்ட் கிரேட் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. யூதர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அப்படின்னு அவங்க அன்றைய நாள்ல இருந்து இன்றைக்கு கூட அவங்களுடைய எண்ணங்கள் அப்படித்தான். ஆனா அப்படி அல்ல. எல்லாரும் ஒன்றே. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எல்லாரும் சமம். அதுல அங்க வித்தியாச பிரிவினை எதுவும் கிடையாது. இதை கலாத்தியருக்கு ரொம்ப தெளிவா அவர் எழுதியிருப்பாரு பவுலு. கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லைன்னு அவர் அங்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த வித்தியாசங்கள்லாம் அங்க இருந்துச்சு. யூத சமுதாயத்துல பெண்களை ரொம்ப இழிவா நினைப்பாங்களாம். ஒவ்வொரு யூதனும் காலையில எழுந்திரிச்சாலும் ஒரு ஜெபம் பண்ணுவாங்களாம். என்னன்னு, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்,
நான் ஒரு நாயா பிறக்கல, நான் ஒரு பெண்ணா பிறக்கல, அதற்காக உமக்கு நன்றி, நான் ஆணா பிறந்திருக்கேன் அதுக்கு நன்றின்னு சொல்வாளாம். அவ்வளவு அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க. அப்படித்தான், நான் ஒரு புறஜாதியானா பிறக்கல, யூதனா பிறந்திருக்கேன் இப்படின்னு எல்லாம் அவங்க நினைச்சுக்குவாங்களாம். அப்ப ஆனா இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக எவ்வளவு ஒரு அறிவை நமக்கு தந்திருக்காரு, எவ்வளவு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு உலகம் சிறந்து விளங்கணும், சிறந்து செயல்படணும்னா சுவிசேஷத்தின் அடிப்படையில அது செயல்படும் போதுதான் அந்த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிவிலைசேஷனை நம்ம பார்க்க முடியும், டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம இந்த புத்தகத்துல அவர் தெளிவா எழுதியிருக்கிறார். அதான் நம்ம எல்லாரும் ஒரு சரீரமாக அவரிடத்துல செல்வதற்கு வழியை இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணியிருக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டின் ரகசியம். புதிய ஏற்பாட்டுல இந்த சுவிசேஷத்துல இந்த நிருபத்துல பவுல் எபேசியருக்கு எழுதுகிறதும் இதேதான். அதுதான் இங்கேயும் நான் வாசிக்கிறேன். இப்ப நான் சொன்னதுதான் இங்க வாசிக்கிறோம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒரு அரண்மனையாக, மாளிகையாக, வீடாக பார்க்கும்போது ஒரு சபையாகவும் நம்மளை பார்க்கறாங்க, நம்மள ஆலயமாகவும் பார்க்கறாங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்னு பார்க்கணும். அதான் நம்முடைய அடித்தளம் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், முற்பிதாக்கள், பின்பு அப்போஸ்தலர்கள். இவர்கள் மேலதான் நம்ம, அவங்க எல்லாம் இல்லைன்னு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய வாக்கு தத்தங்களும் அவர்களுடைய தீர்க்க தரிசனங்களும் தான் நம்மை இயேசு கிறிஸ்துவையே புரிந்து கொள்ள வைக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரு, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏன் ஏற்றுக்கொள்றோம்? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே அதை தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு தீர்க்க தரிசிகள் சொல்லி இருக்கிறாங்க. ஏசாயா புஸ்தகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசாயாவை வாசிச்சாலே பைபிளை வாசிச்சதுன்னு சொல்றாங்க. ஏசாயாவிலே 66 அதிகாரம், பைபிள்லயே 66 புக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதுல இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகள் எல்லாமே அதுல கொடுத்துருக்கு ஏற்கனவே. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தவர். ஆனாலும் அதை குறித்து அவர் அங்கேயே அப்பவே எழுதியிருக்கிறார். அது அவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு பிறகு நிறைவேறுகிறது. இதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் தான் நம்ம நம்புறதுக்கு ஒரு காரணம். ஏன் வேதத்தை நம்ம நம்புகிறோம்? இந்த காரியங்கள்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரிதான் மற்ற தீர்க்க தரிசனங்கள். அப்ப தானியேல் வந்து முடிவு காலத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. ஆனா அவர் பேசுனது கொஞ்சம். அதுக்கப்புறம் அவர் வெளிப்பட்டதெல்லாம் நீ மூடி வைன்னு சொல்லியாச்சு தூதன். ஆனா அதற்கு பின்பு, ஏன்னா அந்த காலத்துல அவங்களுக்கு அதெல்லாம் விளங்கியே இருக்காது, அதனால அதை அப்படியே மூடி வச்சிருந்தாரு. ஆனா வெளிப்படுத்திட்டாரு தானியேல். பின்பு மறுபடியும் யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப நாம அந்த எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யோவான் மரித்து எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப நாம அதை பார்க்கிறோம். அந்த யோவானுடைய காரியங்கள் எல்லாம், அவர் சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறிக்கிட்டு வருது. இப்ப 90 AD யோவான் வந்து எழுதினது. இப்ப நாம 2024 ADல இருக்கிறோம். எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப அவர் சொல்ற ஒவ்வொன்றும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அழிவு காலங்கள், கடைசி காலங்கள், முத்திரைகள், எக்காலங்கள், ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்றைக்கு நிறைவேறிக்கிட்டே நடந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் அத்தாரிட்டி, நம்மளுடைய ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த பைபிள். நம்ம வேதம் எவ்வளவு அது ஆவியானவரால் மனுஷருக்குள்ளாக ஏவப்பட்டு அவருடைய வழி நடத்துதல எழுதப்பட்ட வேதாகமம் என்பதற்கு இதுதான் ஆதாரம். இப்போ இதெல்லாம் தான் நாம பார்க்கிறோம். அப்படிதான் இங்க பவுலும் அந்த எபேசியருக்கு அந்த காரியங்களை விளக்கி சொல்றாரு. So church is a temple, holy and set apart for God. அதுல நாமே ஆலயமாகவும் இருக்கோம். நாமே அதுல அந்த ஆலயத்துல சேவை செய்கிற ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். நாமே அந்த ஆலயத்தின் மேல எல்லாம் அதிகாரம் கொண்ட ராஜாக்களாகவும் இருக்கோம். சோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, அத வந்து ஒரு சாதாரண ஒரு
கட்டிடமாக மாத்திரம் அவர் எழுப்பல, நம்மை அவர் உயிருள்ள ஜீவனுள்ள தேவாலயமாக அவர் நம்மை எழுப்பியிருக்கிறார். அதனால நாம அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளணும், அதை நாம நம்பி விசுவாசிக்கணும். இதுதான் மிக மிக அவசியம். So it is a living building. It is not a museum. இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா போய் போய் ஒரு டெல்லிக்கு போனீங்கன்னா நிறைய கல்லறைகளை தான் பார்ப்பீங்க. தாஜ்மஹால் மற்ற கல்லறைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரு கல்லறை அல்ல. நாம் யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். நாமும் ஜீவனுள்ளவர்களா இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவரும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் அந்த ஜீவனுள்ள ஆராதிக்கிற தேவனுக்கு ஜீவனுள்ள ஆலயமாய் நாம் செயல். சரியா? அதான் 2ஆம் அதிகாரத்தின் முடிவு. சரியா ஷீலா? முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நாம 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது இது நிமித்தம் நாம் இப்படி ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறது நிமித்தம் பவுலாகிய நான் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். நான் தான் சொன்னேன், பவுல் வெறும் யூதருக்கு இதை எழுதல. இப்ப ரோமருக்கு எழுதும் போது குறிப்பா ஒரு 3 அதிகாரத்தை யூதருக்கு என்று எழுதினார், 9, 10, 11. ஆனா இங்க யூதருக்கு மாத்திரம் எழுதல, புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கும் அவர் எழுதுறாரு. அதனாலதான் அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்க தெய்வ கிருபைக்குரிய நியமமும் என்னதென்று கேட்டிருப்பீர்களே. பவுலுடைய கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்துல. அங்க வாசிக்கும் போது ஈவன் இந்த 9th சாப்டர் அனனியா அவருக்கு கண்களை திறக்கும் போது அனனியா கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. என்னன்னு சொல்லுவாரு? இந்த மாதிரி புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அவன் அப்படின்னு பவுலை குறித்து சொல்லுவார். அதனால என்னுடைய நியமம் என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர்கள். அது என்னவென்றால் அது விளக்கி சொல்றாரு. புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். ஏன்னா அன்னைக்கு யூதர்களுக்கு அது விளங்கவே இல்லை, யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹலோ, அப்போ இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருக்கிறார். சோ அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் நிறைய இடங்கள்ல அவர் விருப்பங்கள்ல ரகசியம்னு சொல்லுவார். ஏன்னா எல்லாருக்கும் அது விளங்கல, அதனால இவர் அதை விளக்கி கொடுக்கிறாரு. இதுதான் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அவர் ரோமன் கவர்மெண்ட்ல இருந்தாரு, அவர் கிறிஸ்தவரா இருந்தாரு. சரி, இப்ப இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னா, இதை குறித்து அந்த அழைப்பெல்லாம் சொன்னதை பற்றி நான் முன்னமே உங்களுக்கு சுருக்கமா எழுதியிருக்கேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். அதாவது நீங்க வாசிக்கும் போது நான் கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிற அறிவை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன, இந்த பர்டிகுலர் வெளிப்பாடு எனக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாரு? பேதுருவுக்கும் கொடுத்தாரு. நம்ம தெரியும் இல்லையா, 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரத்துல பேதுரு மேல் மாடியில உட்கார்ந்து இருக்கும் போது கொர்னேலியஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு அவர் அழைப்பு வந்தப்போ அவர் போகல. ஏன்னா அவர் ஒரு யூதர் அல்லாத ரோம படைத்தளபதி.
பேதுரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் யூதர் மேல. அப்படி ஏன்னா அவர் யூதர் மேலேயே தான் திங்க் பண்ணிட்டு இருந்தார். அப்பதான் அவருக்கு வந்து ஒரு சொப்பனத்தை கொடுத்து அதுல பழைய ஏற்பாட்டுல லேவியர் ஆகமத்துல சொன்ன சாப்பிட புசிக்க கூடாத மிருகங்களை எல்லாம் காண்பித்து அடித்து புசி அப்படின்னு ஆவியானவர் அவருக்கு அதை சொல்லி அதை விளக்கி, அதுக்கு பின்பு அவரை திரும்ப அந்த இடத்துக்கு நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு அவருக்கு அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணி அவருக்கு வந்து என்னாச்சு, அவர் அப்புறம் ஏற்றுக்கொண்டார். அந்த 11ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்ப்போம், செய்தி சொன்ன பிறகு அவங்க எல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு பேதுரு சொல்லுவாரு, நாம் அனுபவிக்கிற இந்த பெரிய உன்னத அனுபவங்களை அவர்களும் பெற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் சாட்சி சொல்லுவார். யாருக்கு? புறஜாதியார். அதாவது ரோமர் அபிஷியல். அவர் ரோமர் இனத்தை சேர்ந்த அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. ஒரு மனுஷன் மூலமாக அவனுடைய இனத்தார் பூரா. இப்ப நாம கூட இந்த மாதிரி நம்முடைய வீடுகள்ல செலிப்ரேஷனோ, நம்ம வீடுகள்ல இப்படி எல்லாம் மீட்டிங்ஸ் வச்சோம்னா நம்ம இனத்தாரை எல்லாம் அழைத்து வந்தால் இன்னும் ரட்சிப்புக்குள்ளாத, எல்லாம் ஆண்டவரை பற்றி இன்னும் முழுமையாய் அறிந்து கொள்ளாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள ஏதுவா இருக்கும். கொர்னேலியஸ்க்கு அந்த பாரம் இருந்துச்சு. அவர் ஒரு நல்ல ரோமன் அபிஷியல். ரோமரா இருக்கக்கூடிய தகுதியே அவருக்கு இல்லை. ஏன்னா ரோமன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமானவங்க. இவர் ரொம்ப மன இறக்கம் உள்ளவர். இவர் நிறைய தான தர்மம் செஞ்சிருக்காரு, நிறைய கோயில் கட்டுறதுக்கெல்லாம் உதவி செஞ்சிருக்காரு. பாருங்க, அன்றைக்கே ஆலயங்களை கட்டுறதுக்கு ஜனங்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. மற்ற இடங்களில சுவிசேஷம் தேவ ராஜ்யம் கட்டப்படும்படி உதவி செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி இவரை பற்றி நாம பாக்குறோம். இதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயே, இது வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலேயே ஒரு ரோம அதிகாரி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்க கேட்பார் இல்லையா, அவரைய பற்றியும் அதே தான் வாசிக்கிறோம். அவரும் நம்முடைய ராஜ்யம் கட்டுமான பணிக்கு ரொம்ப உதவி செய்யறாரு, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துல இருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், நீ வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் கிறிஸ்துவுக்காய் உழைப்பதற்கும் எந்த தடையுமே கிடையாது. எதுவுமே உனக்கு தடையாய் இருக்க முடியாது. நீ அந்த வைராக்கியத்துல இருந்தே ஆனால் நீ எங்க இருந்தாலும் அதை வந்து நீ நிறைவேற்ற முடியும். சோ அதை நம்ம செய்யறதும் செய்யாததும் யாருடைய பொறுப்பு? உன்னுடைய பொறுப்பு. அதனால யூ ஆர் அக்கௌண்டபிள். நான் இந்த இடத்துல இருந்தேன், நான் இந்த இதுல இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. பாருங்க, அவங்க எல்லாம் ரோம பேரரசின் பிரஜைகள். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றியே தெரியாது. ஆனா சத்தியத்தை கேட்ட மாத்திரத்துல அவங்களுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியாது, ஆனா விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. விசுவாசிக்க ஆரம்பிச்ச உடனே தேவராஜ்யத்தை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையான ரட்சிப்புக்குள்ளேயும் உண்மையான ஞானஸ்நானத்திற்குள்ளேயும் உண்மையான அபிஷேகத்திற்குள்ளேயும் வருவதற்கு முன்பாகவே, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற நமக்கு மேல அவங்க காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார். இதனாலதான் முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கு. என்னைக்கோ அவங்களுக்கு இந்த நமக்கு இருக்கிற இந்த ப்ரொசீஜர் எல்லாம் அவங்களுக்கு எப்பவோ நடக்கணும். ஆனா அதுக்கு முன்னாலேயே அவங்க எல்லாம் அந்த பாதையில ஓடிட்டு இருக்காங்க. அந்த அபிஷியல்ஸ் எல்லாம் நம்ம அப்படிதான் பாக்குறோம். சரி, இங்க நாம என்ன சொல்றோம்னா, பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த ரகசியம் எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே சொல்லியிருக்குது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கு. எப்படி? பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் சொல்லியிருக்கு. ஆனா இந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். இங்க வந்து இவர் அதான் சொல்றாரு, இந்த ரகசியம் பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அன்றைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு மாத்திரம்தான் அது தெரியும். அது எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தெரிஞ்சிச்சான்னு தெரியாது. ஒரு சில தீர்க்கதரிசிகள் இதை ஏனாக்கு பாத்தீங்கன்னா அவர் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. ஆனா அவர் வந்து
இயேசுவோ ஆண்டவர் கர்த்தரோட கூட நடந்தவர். அவர் என்ன செய்யறாரு? இரண்டாம் வருகையை குறித்து எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் செயல்படுகிறார். நாமுமே தீர்க்கதரிசியாக ஒரு சில நேரங்களில செயல்பட ஆவியானவர் நம்மை உதவுகிறார். ஏன்னு சொன்னா, நம்ம தீர்க்கதரிசினா என்ன, ஏதோ ஒரு செய்தியை ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்று அறிவிக்கிறது, அதுதான் தீர்க்கதரிசி. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல அது ரொம்ப நடந்தது. ஏன்னா இந்த ரகசியம் அனுபவத்திற்கெல்லாம் தெரியல, அறிவிக்கப்படல. அதனால அவங்க மூலமா சொல்றதுதான் செய்தின்னு இருந்தது. இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் எல்லா செய்தியும் தெரியும். ஆனா இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை ஒரு சில நேரங்கள்ல நம்மை கொண்டு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்ல முடியும், சொல்லுகிறார், சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். நாமே அப்படி ஒரு பிரத்யேக வரம் இல்லாட்டினாலும் சில நேரங்களில நம்மை அப்படி அவர் பயன்படுத்தவும் கொடுப்பு. ஏனோக்கா அப்படித்தான். அது போல தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்னாலதான் நான் என்ன செய்யறேன், இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனாகிறேன் என்று சொல்லி பவுல் அவர் அந்த இடத்துல சொல்றார். திரும்ப திரும்ப அததான் இங்க நம்ம பார்க்கிறோம். Gentiles are now full partakers of his promise. ஏதோ யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதியாருக்கும் உள்ளது என்பதை அவர் திரும்பவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். 8-9 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, பஸ்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஏன்னு சொன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவோடையே இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து சாட்சி, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சியாக இருந்து அவங்க ஊழியம் செய்யறாங்க. ஆனா பவுல் ரொம்ப பின்னால தானே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இவர்களையெல்லாம் கொன்றவரா இருந்தார். ஸ்தேவானுக்கு அப்புறம்தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவர். ஆனா கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு. அவருடைய கால குறித்து, அவருடைய அழைப்பை குறித்து அவர் தெளிவா இருக்காரு. இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவருமே நமக்குன்னு ஒரு பிரத்யேக அழைப்பு உண்டு, நமக்குன்னு ஒரு பிரத்யேக பர்பஸ், நோக்கம் உண்டு. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல நாம தெளிவா இருக்கணும். என் அழைப்பு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். நிறைய அதோடு கூட நம்ம தேவராஜ்யத்துக்கான அநேக காரியங்களை செய்யக்கூடும். ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா அதுல நம்ம தெளிவா இருக்கும்போது நமக்கு அதற்கான வழிகளையும் அதற்கான யுக்திகளையும் வரங்களையும் அதற்கான காரியங்களையும் கர்த்தரே அமைத்து கொடுப்பார். பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய முக்கிய நோக்கம். இதற்காக அவர் புறப்பட்டு செல்லும் போது அவர் ஃபர்ஸ்டே தொடக்கத்திலேயே எபேசுக்கு வரணும்னு தான் அவர் நினைச்சார். இந்த மத்திய ஆசிய பக்கத்துல வரணும்னு தான் அவர் யோசிச்சார். ஆனா ஆவியானவர் அவரை தடுத்து அந்த பக்கம் பிசிதியான், அந்தியோக்கியா அந்த பக்கத்துக்கு அழைத்து சென்று அங்க என்ன நடந்தது, லேஸ்திரா அந்த சபைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அடி வாங்கி பாடுகளுக்குள்ளாக விட்டு. ஏன்னா இவருக்கு பக்குவப்படுத்துறாரு ஆண்டவர். எப்படி ஊழியம்னா என்னன்னு எடுத்த உடனேயே நீ இந்த இடத்துக்கு வந்துடணும், நான் இங்க வசதியா போய் ஊழியத்தை செஞ்சு நான் அவங்க மேல, அவர் ஃபுல் பாரமா இருக்காருல்ல, அவருக்கு அப்படியே சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறத ஆவியானவரே தடுத்து கொண்டுட்டு போறாரு. இப்படி
நிறைய அனுபவங்களை பவுல் பெற்றிருக்கிறாரு. அவருடைய அந்த பிரயாணத்துல இருந்து நாம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரியே அவர் மறுபடியும் திரும்ப வரணும்னு நினைக்கும் போது மக்கதோனியாவுக்கு போடுவார். பிலிப்பு, பவுலுக்கு மாத்திரம் இல்ல, அது பிலிப்பு நல்லா சமாரியாவுல ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு போய் நீ இங்க இருக்காதன்னு ஓடி போய் ஒரே ஒரு தனி மனுஷனுக்காக வனாந்திரத்துல நடக்க வச்சாரு. வனாந்திரத்துல நடந்தாருன்னு நம்ம சொல்றோம். அவர் ஓடி இருக்காரு. நீங்க சாதாரணமா வனாந்திரத்துல ஓடவே முடியாது. கடற்கரையில ஓடுறதே பெரிய பாடு, அதுல வனாந்திரத்துல ஓடுறது ரொம்ப பாடு. அது மணல், பயங்கர மணல். அதுல ஓடணும்னா முடியாது. ஆனா எப்படி எலியா ரதத்துக்கு முன்னால ஓடி செல்லுகிற ஒரு பலனை பெற்றானோ, பிலிப்புக்கும் அந்த பலனை ஆவியானவர் கொடுத்திருப்பார். ஏன்னா ஆவியானவர் தான் அழைத்து செல்றார். அந்த மணல் மேடுகள், அந்த மணல் எல்லாம் அவனால தாண்டி ஓட முடிஞ்சது. இப்ப நீங்க பிலிப்பு இருந்த இடத்துக்கும் சமாரியாவுக்கும் அந்த காந்தகை ஸ்திரீ, அந்த யூனக் அவர் இருந்த இடத்தையும் நீங்க காசா, அந்த பகுதி, காசா பகுதிக்கு தான் போக சொல்றாரு. இன்னைக்கு காசா ரொம்ப முக்கியமான இடமாயிடுச்சு. மேப் எடுத்து, இஸ்ரேல் மேப் எடுத்து பழைய பைபிள்ல இருக்கிற இடத்த திரும்பி பாருங்க. சமாரியாவும் அந்த காசாவும் எவ்வளவு தூரம்னு பாருங்க. அது எவ்வளவு பெரிய வனாந்திரங்களை எல்லாம் கடந்து ஓடணும்னு பாருங்க. அந்த ஓட்டத்தை அவருக்கு அவ்வளவு பலனை கொடுத்தது எதுன்னா ஆவியானவருடைய உதவி. ஏன்னு சொன்னா அவர் ரதத்துல போறாரு. அந்த கந்தாகை அந்த மனுஷன் ரதத்துல போறாரு. இவரு நடந்து ஓடணும். அந்த பலனை அவருக்கு கொடுத்தாரு. அவர் அப்புறம் போய் அவரை மீட்பு. அந்த மாதிரி நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய அழைப்பை நாம் உறுதிப்படுத்தி அதிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் செயல்பட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா, முன்னால் இருக்கிற எரிகோவானாலும் சரி, யோர்தான் ஆனாலும் சரி, அவர் என்ன செய்வாரு? தடைகளை விலக்குவார், தடைகளை மாற்றி கொடுப்பார், நமக்கும் பலன் தருவார், நாமும் அதை செய்ய உதவி செய்வார். நான் எப்படி இருக்கிறேன்னா என்னால இது முடியாது அப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுல நம்முடைய தகுதி இல்லை அவருடையது. நாம குறித்திருக்கிற நோக்கத்தை தெரிந்து கொள்ளணும், அதை செய்யணும். இப்ப அதுதான் பவுல் இங்க செய்யறாரு. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின் படியே அவருடைய பர்சனல் வரலாறு, பவுலுடைய வரலாறை நம்ம பார்த்தோம்னா அவருடைய சுத்த கிருமையினாலதான் அவர் என்ன பண்றாரு? இவ்வளவாய் அவருக்காக உழைக்கும் ஒரு பாத்திரமாய் செயல்படுகிறார். இப்போ நாம அதுல அவருடைய பிள்ளைகளானதுனாலே நாம் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியங்களை, அந்த ரகசியத்தை திரும்ப அவர் சொல்றாரு. ஏன்னா புறஜாதிகளுக்கு இது சொந்தம் அப்படிங்கிறத முக்கியமா சொல்றாரு. ஆக்சுவலா உண்மையான இது என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, பவுல் காலத்துல இருந்தே இந்த புறஜாதியாருக்குத்தான் எல்லா ரகசியமும் அறிவிக்கப்பட்டது. அவங்கதான் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுனால எல்லா ஆசீர்வாதங்களும் முதல்ல புறஜாதியாருக்கு தான் கிடைச்சது. அப்புறம்தான் இவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னு சொன்னா இவங்க அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ளல. இஸ்ரவேல ரட்சிப்பதே கர்த்தருடைய நோக்கம். அவர்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லணும்னு கர்த்தருடைய நோக்கம். ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா கர்த்தர் எல்லா மனுஷரும் ஒரு ஆத்துமா கூட கெட்டு போகாம இருக்கணும்னு தான் அவ்வளோ பெரிய கடவுளை உலகத்துக்கு அனுப்புனார். அவ்வளோ பெரிய கடவுள் ஏதோ ஒரு சின்ன நாட்டுக்கு, ஒரு சின்ன கூட்டத்துக்கு வரணும்ன்றது பிதாவின் நோக்கமே கிடையாது. எல்லா மனுஷனும் தன்னால் உண்டாக்கப்பட்ட, அந்த சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து மனுக்குலமும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும், ஒரு இடத்துல பிறக்கணும். அது இதுல பிறந்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்படி அது பிகம் ஸ்பெஷல். எப்படி மரியாள் வயிற்றுல பிறக்கணும்னு இருந்ததோ, எத்தனை பெண்மணிங்க இருந்திருப்பாங்க, அது மரியாள் வயிற்றுல பிறக்கணும்னு இருந்தது இல்ல, அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் தான். மற்றபடி அந்த இஸ்ரேல் தேசத்துக்குன்னு பிறந்த பிறகுதான் அதுக்குரிய மகிமை. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகுதான் அதற்குரிய மகிமை. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வரலாறையே படிச்சுக்கிட்டு வரோம். அப்பதான் அதுல அத்தனை இதெல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அன்றைக்கு உலகம் ஒரு சின்ன உலகம், அதையும் நம்ம அதிகமாய் நாம அறிந்து கொள்ளணும். அமெரிக்கா எல்லாம் கண்டே பிடிக்கல, இத்தினூண்டு உலகம். இன்னைக்கு அமெரிக்கா தான் பெருசுன்னு நிக்கிறோம். ஆனா அன்னைக்கு இவ்வளவுதான் உலகம். ஆனா அன்னைக்கே இந்தியா இருந்தது. அது நமக்கு ஒரு பெரிய கிருபை. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்.
அந்த உலகத்திலேயே இந்தியா வந்து ஒரு பார்ட்டா இருந்துச்சு. எப்படி நமக்கு தெரியும்? எஸ்தருடைய அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ ஒரு சின்ன உலகத்துல அந்த இடம் ரொம்ப முக்கிய பிரதானமா இருந்தது. அநேக தீர்க்கதரிசிகள் அதை குறித்து பேசினாங்க. அப்படிதான் அது. சரி, அது ஒரு பக்கம். இன்னைக்கு இந்த 10, 11, 12ல நாம பாக்குறோம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, பாருங்க, அவருடைய ஞானம் அது எங்க இருந்து இருக்கு? பரலோகத்துல இருந்து இருக்கு. இதை பற்றி நம்ம நல்லா எங்க அறிந்து கொள்ளலாம்? தானியேல் புஸ்தகத்துல அறிந்து கொள்ளலாம். யோசேப்புக்கு அந்த ஞானம் கொடுத்தாரு. ஆனா தானியேல் புஸ்தகத்துலதான் ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வருதுன்னு அவரே சொல்லுவார். தானியேலை ஜெபிப்பார். அடுத்ததா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கும். வசனம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த. அப்போ கிரியேஷன்லயே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்துவும் இருக்கார். சர்வ சிருஷ்டியும் எஜமானர் யாரு? பிதாவான. ஆனா அந்த சர்வ சிருஷ்டியையும் படைக்கிறத இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் படைத்திருக்கிறார். அதுல ஆவியானவருடைய பங்கும் இருக்கிறது. இதுதான் திரியேக தேவன். பாருங்க, அத அங்க வசனம் அப்படியேதான் சொல்லுது. எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அவரை பற்ற விசுவாசம். அதனால அவருக்குள்ள நமக்கு தைரியம். எங்கனாலும் கூப்பிடலாம், எப்பனாலும் கூப்பிடலாம், எந்த நிலைமையிலும் கூப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு இருக்கிற தைரியம். இப்போ ஒரு ராஜாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டரா பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. மணிப்பூர் தேசத்தாரு பிரைம் மினிஸ்டரை வந்து சால்வ் பண்ணணுங்கிறாங்க. போலையே, பிரைம் மினிஸ்டர் போக மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கு பிரச்சனை. ஆனா இயேசு கிறிஸ்து அவரை நாம் எப்ப வேணா பார்க்கலாம். பிதாவானவரை எப்ப வேணா பார்க்கலாம். எதனால? இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாய் இருக்கிறது. இதுதான் அந்த பரம ரகசியம். நமக்கு தெரியும், எல்லா ஞானமும் எங்கிருந்து வருது? பரம ஞானம். அது ஞானத்தின் ஊற்று. ஞானத்துல குறைவுள்ளவன் தேவனிடத்துல கேட்க கடவன். ஏன்னா அவர் தான் ஞானத்தின் ஊற்று. அவர் தான் ஞானம், மகிமை எல்லாத்துக்கும் பொருந்தினவர். சோ அவரை நம்ம கேட்கும்போது அவர் அதை நமக்கு பல பல விதங்களில அந்த ஞானத்தை அருளி செய்கிறார். இப்ப பாருங்க, ஞானம்ங்கிறது இப்ப நீங்க அதை ஞானத்தை விவரிக்கவே முடியாது. ஆக்சுவலா அன்பை எப்படி விவரிக்க முடியாதோ ஞானத்தையும் நீங்க விவரிக்க முடியாது. அறிவை நீங்க விவரிக்கலாம். புஸ்தகங்களின் மூலமாக, எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக, சயின்டிபிக் டிஸ்கவரி மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அது அறிவு. ஆனா ஞானம் என்பதை நீங்க விவரிக்கவே முடியாது. ஞானம்னா எப்படின்னா, இப்ப நீங்க அதை பெற்றிருக்கிறீங்கல்ல, இத அப்ளை பண்றது. இத அந்த சரியான இடத்துல அந்த சரியான காரியத்துக்கு அதை அப்ளை பண்ணி செய்யறது. இப்ப சின்ன பிள்ளைகளை நிறைய பேர் இப்பெல்லாம் காண்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை இந்த ஷோஸ்ல எல்லாம் கொண்டு நிறைய ஷோஸ்ல பாக்குறோம். 3 வயசு பிள்ளைங்க, 5 வயசு பிள்ளைங்க, அதுக்கெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லுது, செய்யுது. அந்த சில காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன தெரியுமா? அதான் பரம ஞானம், ஆண்டவர் கொடுத்த ஞானம். அதுதான். அது மூலமா தான் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். சோ இந்த ஞானத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்தும்? நம்ம கர்த்தரை புரிந்து கொள்வதற்கு நம்ம அந்த ஞானத்தை பயன்படுத்த அழைக்கப்படுது. கடவுளை நம்ம புரிந்து கொள்றதுக்கு.
அவருடைய நோக்கமே அவரை புரிந்து கொள்வதற்கு. The Creator wants his creatures to understand the character of God. அதுக்குதான் அந்த ஞானத்தையே அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரை பற்றி அவரை புகழ்வதற்காகவோ அல்லது நாம் பெற்ற அந்த ஞானத்தை நம்முடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்துகிறதையோ ஆண்டவர் விரும்புவதில்லை. இதை அவரை புரிந்து கொள்ளவும், அவர் செயல்பாடுகளை அறிந்து கொள்ளவும், அவருடைய திட்டங்கள் நம் வாழ்க்கையில என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும், அவருடைய நோக்கத்தை நாம் அதற்கேற்ற விதமாய் செயல்படுத்தவே இதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். சோ ஞானங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஏதோ அறிவுபூர்வமாய் செய்கிறது அல்ல. அது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இதை நாம் தேடணும். நீதிமொழிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை பற்றி அதிகமாய் நாம வாசிப்போம். அதை நாம தேடி பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்கிறவன் பெரிய ஞானவான் அப்படின்னு எல்லாம் நாம பாக்குறோம். அதிலே ஒரு புத்தகம் ஒரு இதை வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான்னு பாக்குறோம். பாத்தீங்க, ஞானம்னா நாம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? பட் இங்க என்ன சொல்லப்படுது? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம். சோ இட் இன்வால்வ்ஸ் ஞானம் பரம காரியங்களை குறித்ததும் ஞானம், அது குறித்ததாய் இருக்கிறது ஞானம் என்பதையும் நாம தெரிந்து கொள்வோம். இதை விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு பிதாவினோடு கூட ஒரு நல்ல சிலாக்கியம், ஒரு நல்ல சேருகிற சிலாக்கியம், அவருடைய காரியங்களை அனுபவிக்கிற சிலாக்கியம், இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். சரி, இனி அடுத்த அந்த வசனங்கள்ல அவர் கொஞ்சம் அந்த மற்ற காரியங்களை பற்றி பேசுறத பார்க்கிறோம். இங்க அவர் என்கரேஜ் பண்றாரு. இவ்வளவுலாம் நான் பேசுறேன், ஆனா என்னை கொண்டு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, சிறையில அடைச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய உபத்திரவத்தினால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அதெல்லாமே உங்களுக்காக நான் பெற்றுக்கொள்கிற காரியம். அதனாலே நானு அது உங்களுக்கு மகிமையா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் அங்க இந்த அதிகாரத்துல அவர் பேசுறது. அடுத்த வசனத்துல இருந்து நம்ம மறுபடியும் அடுத்த ஆஸ்பெக்ட பார்ப்போம். கொஞ்சம் அடுத்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அவர் பிரேயர், மக்களுக்காகவும் நாம எப்படி ஜெபிக்கணுங்கிறதையும் அந்த இடத்துல கடைசி வசனங்கள்ல பேசுறாரு. அதை நாம அடுத்த பார்ப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஆண்டவரே உடைய பாத்திர அமர்ந்து இந்த அதிகாரத்தினுடைய பவுலினுடைய பாரத்தையும் பவுல் அந்த எபேசியருக்கு சுவாமி நம்முடைய ரகசியங்களை விளக்கி சொல்வதையும் பார்த்தோம். இதையெல்லாம் எங்களுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, எங்க வாழ்க்கையில அதையெல்லாம் அப்ளை பண்ண எங்களுக்கும் ஞானத்தை கட்டிட முடியாது நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமையாய் இறங்கும் சுவாமி. வசனத்தை ஏற்றுக்கொள்கிறதும் வசனத்தின்படி அதை அபியாசிக்கிறதும் உங்களுடைய சுத்த கிருபையானவரே. உம்மாலே மாத்திரம்தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். தயவாய் இறங்கி நீர் எங்களுக்கு இந்த கிருபையை தாரும், ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக விஜயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மகளுக்கு நீர் தந்த பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, கிருபைகளுக்காக, தன் கணவனை பராமரிக்க அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், செலுத்திருக்கிறோம். மற்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி. அந்தந்த காரியங்களிலே, அவங்களுடைய ஈடுபாடுகளிலே, அவங்களுடைய ஊழியர்களில சுவாமி நீர் கூட இருந்து அவங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும். செய்கிறது சின்னதோ பெரிதோ உமக்கென்று செய்யும்போது அதை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பீர். எஸ்தற்காக நன்றி செலுத்துகிறோம். வேலைக்கு புறப்படுகிற நேரத்திலும் சில நேரத்தை உங்களுடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே நம்முடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு மக்களுக்கு கிருபைகளுக்காக நன்றி. அதே போல ஆண்டவரே திருச்சபைகள் போயிருக்கா, ஜின்சா செக்கப் போயிருக்கா. சரி. இப்படியாக திருச்சபைகள் மூலமாக இவங்க செய்கிற ஊழியங்களிலும் நீர் கொடுத்திருக்கிற நல்ல வெற்றிகளுக்காக கூட நாங்க நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். அப்பனே இன்னும் கூட சுவாமி வர இந்த இன்னும் கூட பிரபாவையும்
ஜென்சாவையும் கூட உங்களுடைய பாத்திர வைக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகளும் தன்னுடைய பிரெக்னன்சி காரியமாக செக்அப் போயிருக்கும் போது நல்ல எல்லாம் சுகமாய் இருக்கவும், ஏற்ற வேலையில தாயும் செய்யும் பத்திரமாய் நிற்பிக்கவும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். எல்லா காரியங்களையும் இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நேரம் ஒரு பிரத்யேக நேரம், உம்மோடு கூட செலவழிக்கிற நேரம், உண்மை தியானிக்கிற நேரம், நம்மளோட வசனங்களை தியானிக்கிற நேரம், அது எங்களுக்கு எவ்வளவு பலனாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். இதை நாங்க அப்படியாக ஏற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக அந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு செய்யும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளாம அதை ரிஜெக்ட் பண்ணி அது நிமித்தமாய் ஆண்டவரே நாங்க இன்னும் சாபங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கோபங்களையும் அந்த ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, வறண்ட வாழ்க்கையையும் நாங்க பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்கிற அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நோக்கி பார்க்கிறோம். நாங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமா இருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஒருவருக்கொருவர் இசைந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் ஆண்டவரை நாங்க ஏற்றுக்கொண்டு சபையாக நாங்க இந்த உலகத்துல வாழ நீர் அழைக்கிறீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீ சீக்கிரம் வரப்போகிறீர் சுவாமி. உம்முடைய சபையை நீர் எடுத்துக்கொள்ள வர இருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பெரிய சபையின் அங்கத்தினர்களாய் காணப்படத்தக்கதாக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். மற்றவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கிருபைத்தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. Hi Esther. Thank you. Hello Sheila. Thank you. Thank you, auntie. aunty. Prema. Papam. Prema. Bye. Bye, auntie. God bless you.